ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி குலோப் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எம்டிஆர் குலோப் ஜாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நான் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட்டுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு அதுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கிலோவுக்கு 100 கிராம் கம்மியாக 900 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பாகு வந்து பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு காய்ச்சிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை போட்டுக்குங்க. இப்போ அரை ஸ்பூன் வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கொதி விட்டுக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு சைடு வந்து பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கிராக் இல்லாமல் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வாங்க எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்க, எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சு. இந்த சைஸ் பிடிச்சாவே ஓரளவுக்கு நல்லா பெருசாக வரும். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். கடலெண்ணெயிலும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு வந்து எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து பாகு வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே உள்ளே போட்டோன்னா அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும். இங்கே பாருங்கள், போட்ட கொஞ்ச நேரத்துலேயே எப்படி ஊறிடுச்சுன்னு. சின்ன உருண்டையாக போட்டால் எவ்வளோ பெரிய பெரிய உருண்டையாகிடுச்சுன்னு. காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து நைட் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மார்னிங் எப்படி ஊறி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு உருண்டை எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருங்க, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.